அதே மாதிரி வருத்தம் இருக்கு இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு. ஸோ பட் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய படங்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் வந்து நாங்களே வந்து 7-8 படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே அவருக்கு இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்பிராமே சார், நன்றி. இப்போ பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் யூஏ எல்லாம் கொடுத்துட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்கள் சொன்னீங்களா? அப்பா அது எப்பேற்பட்ட படம், உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தான் மேடை சொல்லிட்டாங்கல்ல. ஸோ எல்லாருமே அதை வந்தால் அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கவலைப்படதான் செய்யலாம் யார் இல்லையா? நம்மளே கவலைப்படுகிற போது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ், அதுக்கு சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான். பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது. ஆமாம், ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லாரும் கொண்டாடுவாங்க, அவ்வளோதானே. ஜீவா சார் வந்து படத்தில் ஒரு டைலாக் வருது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ட்ரோல் பண்ணிருந்தாங்க. அந்த டைலாக் பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் தெரியாம தான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ல வந்தோன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்காங்க, என்ன சார் இப்படி பேசிட்டீங்க, என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், படத்துல சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தியேட்டர்ல வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னா இந்த குழு எடுப்பாங்களா இல்ல வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா? நான் சென்சாரே கிடைச்சிச்சுண்ணே நமக்கு. இல்ல சென்சார் கிச்சது ஓகே. இப்போ என்ன தெரியல, இல்ல எடுக்க சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துட்டாங்க படத்தை. எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனோட டைட்டில் வேற, நீங்க வேற விஜய் சார் அண்ணன் அண்ணன்வீங்க, தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா? அடுத்த டீசர் பாருங்க, அதுக்கு பதில் வச்சிருக்கிறேன். அதுக்கு ஏன்னா அவர் கூட படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நடிக்க வந்தா நிச்சயமா நாங்க ரெடியா இருப்போம். பட் லெட்ஸ் see what happens. வேண்டியப்பட்ட ஆளு பார்த்துட்டாங்க படத்தை. ஜீவண்ணே கேப்பாருப்பா அவரு. இல்ல அது தம்பி ராமையா சார் கிட்ட தான் கேட்கணும். என்ன இல்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து சக நடிகர் கீழே துணை நடிகர்ல பார்த்தா கூட ஓகே அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அவங்களையும் மேடை ஏற்றி நீங்க அழகு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது நாங்க வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க. ஸோ அதனால ஒரு 11 பேரோடு இல்ல 16 பேரோட தான் போவோம். ஸோ ஒரு ஸ்போர்ட்டிவ் ஆட்டிடியூட் தான் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வர படங்கள்ல முதல்ல வந்து படத்துடைய பேரை தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல மாத்தினதுல உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. அதே போல இதுலயும் ட்ரிபிள் டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்க தலைமையில வந்ததா? இல்ல, இது வந்து பியூரா வந்து முத்து அவரோட இதுதான். இப்போ ஏன்னா கொஞ்சம் கட்சி பேர் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி 3 எழுத்துல இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த கொஞ்சம் இந்த சம்பந்தப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல நான் வந்து ஒரு ஊராட்சி தலைவராக நடிக்கிறேன். ஸோ அதில் வந்து சரி ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸில் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அது இல்லாமல் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரிபிள் டி அப்படின்னு நடிச்சா உடனே அது வந்துடுது. ஸோ எஸ்எம்எஸ் ட்ரிபிள் டி இப்போ அடுத்த படம் கூட ஜாலியாக இருந்த ஒருத்தன். ஸோ அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். மெயின் போர்ஷனாக நடிக்கிறாரு, ஆனால் டைட்டில் உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி அப்பா எல்லாருக்கும் மூளையில இருக்கும், தம்பி உனக்கு நடுவில் இருக்குப்பா. அது இல்ல இது ஒரு நிகழ்வுக்காக நாங்க துபாயில போயிட்டு இருந்தோம். தம்பி முத்துக்குமார் ஹீரோ சார் நாங்கெல்லாம் வருகிற பொழுது 2-3 டைட்டில் அங்கே பேசப்பட்டது. தம்பி நிதிஷ் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து. அப்ப என்னதான் மலையாளியாக இருந்தாலும் தமிழ்ல இந்த பர்டிகுலர் வேர்டு இந்த ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது நீங்களே சொன்னீங்களே
தம்பி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காரு எஸ்எம்எஸ் அப்படின்றது. ஸோ எனது பார்வை ரசிகனாக அஞ்சாறு வைக்கிற பொழுது ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண் ரவி சார். ஓட்டெடுப்பு நடத்துற பொழுது இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. படைப்பு ரெடி ஆயிடுச்சு. குழந்தை பத்து 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பேர் வைக்கலான்னு சொன்ன மாதிரி படைப்பு ரெடி ஆயிடுச்சு. டைட்டிலுக்கு ஒரு விவாதம் ஒரு நள்ளிரவுல நடந்தது. வருகிற பொழுது ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படி ஓகே பண்ணப்பட்டுதான். ஸோ ட்ரிபிள் டி தான். இங்கே தம்பி எங்கிட்ட தள்ளி விட்டுருங்க. ட்ரிபிள் டி எஸ்எம்எஸ் அது மாதிரி. ஜீவா சார், சூப்பர் குட்ல கிட்டத்தட்ட 100 படம் எடுத்துருக்கோம். நீங்க கூட நிறைய படம் பண்ணிருக்கீங்க. உங்க படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனையே இல்லை. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் ஆயிடுச்சு. நான் சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர். ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேன். ஜிப்சில 48 கட்டுனேன். லாஸ்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டின படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் ஓடிச்சுனேன். அப்போ கரெக்டா சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ள வரும் கொரோனா வைரஸ். 2 சியும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீவா ப்ரோ, இங்க ஜீவா சார், நீங்க பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்க நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சில மாசங்களுக்கு முன்பு பேசியிருந்தாங்க, நடிகை வடிவகரசி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த யூடியூப்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்க, பட் அவங்களாம் நடிக்க தெரிய மாட்டேங்குது, இதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்க 2 பேரும் கருத்து முரண்பாடாக இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அது அதான் அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அவங்க சொல்றவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு துறையில போனாலும் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும். ஒரு ஒத்திகை ஒன்று பார்ப்பாங்க. ஸோ ஒரு என்னதான் நம்ம டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வந்து ஒரு டான்ஸ் ஆட போனாலும் சரி, ஒரு ஃபைட் பண்ண சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் முறையான ஒரு ரிஹர்சல் இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து எல்லாருமே அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி உண்மையிலேயே அவங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரே டேக்ல முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையுமே அது இதாக இருக்காது. அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க.